கவனிதா ரொம்ப சாஃப்டா இருக்காதீங்க, ஒரு மாதிரி டாமினண்டா இருங்க, ஓகே. ஒரு மாதிரி என்னது கத்துங்க, சண்டை போடுங்க, ம். என்ன சொல்றது, ஒரு பவர்ஃபுல். ஏன்னா ஒரு உமன், பவர்ஃபுல் உமன் அப்படின்னு சொன்னா, ம். விமன் அப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி இது பண்ணானா அப்படியே ஒரு ஸ்டைலிஷா நடந்து வர்றது, முகத்துல சிரிக்காம இப்படியே இருக்கிறது, ம். இந்த மாதிரி ஒரு பிக்சரை தான் எல்லாருமே கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க. ம். அதே தான் தொடர்ந்து ஸ்க்ரீன்லயும் காட்டுறாங்க, நம்ம லைஃப்லயும் அப்படிதான் இருக்காங்க. அதாவது மேஸ்குலினிட்டி ஃபெமினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. சில ஆண்களுக்கு மேஸ்குலினிட்டி இருக்கும், சில பேருக்கு ஃபெமினிட்டி இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கும் மேஸ்குலினிட்டி இருக்கும், ஃபெமினிட்டி இருக்கும். ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரை நீங்க வேலை வாங்கணும், நிறைய உங்களை யாரும் கீழே வச்சு பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தப்படுறது, நீங்க ஒரு ஆணை போல இருங்க. அதாவது ஆண்னா ஆண் இல்ல, அந்த மேஸ்குலின், அந்த கடினமான குணாதிசயங்களை நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ரஃப் அண்ட் டஃபா இருக்கு, அந்த மாதிரி பெண்களையும் இருங்கன்னு சொல்லுவாங்க. அது நானே நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா நாமளா இருக்கணும், அப்பதான் கிரியேட்டிவிட்டி வரும். இப்போ ஒருத்தங்க கத்துறாங்க அப்படின்னா நீங்களும் பதிலுக்கு கத்துனீங்கன்னா அது சண்டை தான் பெருசாகும். நீங்க ரொம்ப கஷ்டமான சமயத்திலையும் ரொம்ப சவால் மிக்க சமயத்திலையும் அமைதியா ஹேண்டில் பண்ணா அது ஒரு வேற விதமா நடக்கும்.